பயணம் செய்து கொண்டிருந்த போது தூர் மலையின் பக்கத்தில் ஒரு நெருப்பை கண்டார். அவர் தம் குடும்பத்தாரிடம், நீங்கள் இங்கு சிறிது தங்குங்கள், நிச்சயமாக நான் ஒரு நெருப்பை காண்கிறேன். நான் உங்களுக்கு அதிலிருந்து ஒரு செய்தியையோ அல்லது நீங்கள் குளிர் காயும் பொருட்டு ஓர் நெருப்பு கங்கையோ கொண்டு வருகிறேன் என்று கூறினார். அவர் நெருப்பின் அருகே வந்தபோது அங்குள்ள பாக்கியம் பெற்ற அப்பள்ளத்தாக்கில் உள்ள ஓடையின் வலப்பக்கத்தில் ஒரு மரத்திலிருந்து, மூசாவே, நிச்சயமாக நானே அகிலத்தாருக்கெல்லாம் இறைவனாகிய அல்லாஹ் என்று கூப்பிடப்பட்டார். உம் கைத்தடியை கீழே எறியும் என்றும் கட்டளையிடப்பட்டார். அவ்வாறு எறிந்ததும் அது பாம்பை போன்று நெளிவதைக் கண்டு அவர் திரும்பி பார்க்காமல் பின்வாங்கி ஓடினார். அப்பொழுது, மூசாவே, முன்னோக்கி வாரும், இன்னும் அஞ்சாதீர், நீர் பாதுகாக்கப்பட்டோரில் நின்றும் உள்ளவர். உம் கையை உம் சட்டை பைக்குள் புகுத்தும், அது ஒளிமிக்கதாய் மாசற்ற வெண்மையாக வெளிவரும். இன்னும் நீர் அச்சப்படுங்காலை உம்முடைய கைகளை உம் விலாவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். அவ்விரண்டும் ஃபிரௌனுக்கும் அவனுடைய பிரதானிகளுக்கும் உரிய உம் ரப்பினால் அளிக்கப்பட்ட இரு அத்தாட்சிகளாகும். நிச்சயமாக அவர்கள் பாவம் செய்யும் சமூகத்தாராகவே இருக்கின்றார்கள் என்றும் அவருக்கு கூறப்பட்டது. அதற்கு அவர், ரப்பே, நிச்சயமாக நான் அவர்களில் ஒருவனை கொன்றுவிட்டேன், ஆகையால் அவர்கள் என்னை கொலை செய்து விடுவார்கள் என்று பயப்படுகிறேன் என்று கூறினார். இன்னும் என் சகோதரர் ஹாரூன், அவர் என்னை விட பேச்சில் மிக்க தெளிவானவர். ஆகவே என்னுடன் உதவியாய் நீ அவரை அனுப்பி வைப்பாயாக. என்னை அவர் மெய்ப்பிப்பார். நிச்சயமாக அவர்கள் என்னை பொய்ப்பிப்பார்கள் என்று நான் பயப்படுகிறேன் என்றும் கூறினார். அல்லாஹ் கூறினான், நாம் உம் கையை உம் சகோதரரை கொண்டு வலுப்படுத்துவோம். நாம் உங்கள் இருவருக்குமே வெற்றி அளிப்போம். ஆகவே அவர்கள் உங்கள் இருவரையும் நெருங்கவும் முடியாது. நம்முடைய அத்தாட்சிகளைக் கொண்டு நீங்கள் இருவரும் உங்களை பின்பற்றுவோரும் மிகைத்து விடுவீர்கள். ஆகவே மூசா அவர்களிடம் நம்முடைய தெளிவான அத்தாட்சிகளுடன் வந்தபோது அவர்கள், இது இட்டுக்கட்டப்பட்ட சூனியமே அன்றி வேறில்லை. இன்னும் நம்முடைய முன்னோர்களாம் நம் மூதாதையர்களிடத்திலும் இதை கேள்விப்பட்டதில்லை என்று கூறினார்கள். அப்போது மூசா கூறினார், அவனிடம் இருந்து நேர்வழியுடன் வருபவர் யாரென்றும் இறுதியாக சுவன வீடு யாருக்காக உள்ளது என்பதையும் என் ரப்பு நன்கு அறிவான். நிச்சயமாக அக்கிரமம் செய்வோர் வெற்றி பெற மாட்டார்கள். இன்னும் ஃபிரௌன் சொன்னான், பிரமுகர்களே, என்னை தவிர உங்களுக்கு வேறு நாயன் இருக்கின்றான் என்பதாக நான் அறியவில்லை. ஆதலில் ஹாமானே, களிமண் மீது எனக்காக தீயை மூட்டி செங்கற்கள் செய்து பிறகு எனக்காக ஓர் உயரமான மாளிகையை கட்டுவாயாக. அதன் மேல் ஏறி நான் மூசாவின் இறைவனை பார்க்க வேண்டும். மேலும் நிச்சயமாக நான் இவரை பொய்யர்களில் நின்றும் உள்ளவர் என்றே கருதுகிறேன். மேலும் அவனும் அவனுடைய படைகளும் பூமியில் நியாயமின்றி பெருமையடித்துக் கொண்டனர். மேலும் அவர்கள் நம்மிடம் நிச்சயமாக திரும்ப கொண்டு வரப்பட மாட்டார்கள் என்றும் எண்ணிக்கொண்டார்கள். ஆகையால் நாம் அவனையும் அவன் படைகளையும் பிடித்தோம். பிறகு அவர்களை கடலில் மூழ்கிவிடுமாறு எறிந்து விட்டோம். ஆகவே அக்கிரமக்காரர்களின் முடிவு என்ன ஆயிற்று என்று நபியே நீர் கவனித்துக் கொள்ளும். மேலும் மக்களை நரக நெருப்புக்கு அழைத்துச் செல்லும் தலைவர்களாகவே நாம் அவர்களை ஆக்கியிருந்தோம். இன்னும் கியாம நாளன்று அவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள். இன்னும் இவ்வுலகில் அவர்களை சாபம் தொடருமாறு நாம் செய்தோம். கியாம நாளில் அவர்கள் இகழப்பட்டவர்களாகவே இருப்பார்கள். இன்னும் முந்தைய தலைமுறையார்களை நாம் அழித்தபின் திடனாக மூசாவுக்கு தௌராத் வேதத்தை கொடுத்தோம். மனிதர் சிந்தித்து உபதேசம் பெறும் பொருட்டு அவர்களுக்கு ஞான பிரகாசங்களாகவும் நேர் வழிகாட்டியாகவும் அருட்கொடையாகவும் அது இருந்தது. மேலும் நாம் மூசாவுக்கு கட்டளைகளை கடமையாக்கிய சமயம் நீர் தூர்மலைக்கு மேற்கு திசையில் இருக்கவில்லை. அந்நிகழ்வை பார்ப்பவர்களில் ஒருவராகவும் நீர் இருக்கவில்லை. எனினும் அவர்களுக்கு பின் நாம் அநேக தலைமுறையினர்களை உண்டாக்கினோம். அவர்களுக்கு பின் காலங்கள் பல கடந்து விட்டன. அன்றியும் மதியன் வாசிகளிடம் நீர் வசிக்கவும் இல்லை. அவர்களுக்கு நம் வசனங்களை ஓதி காண்பிக்கவும் இல்லை. எனினும் நாம் தூதர்களை அனுப்பி வைப்பவராகவே இருந்தோம். இன்னும் நாம் மூசாவை அழைத்தபோது நீர்
தூர் மலையின் பக்கத்தில் இருக்கவும் இல்லை. எனினும் எந்த மக்களுக்கு உமக்கு முன்னால் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் அனுப்பப்படவில்லையோ அவர்கள் நல்லுபதேசம் பெறும் பொருட்டு அவர்களை அச்சமூட்டி எச்சரிப்பதற்காக நீர் இறைவனிடம் இருந்து ரஹ்மத்தாக அருட்கொடையாகவே அனுப்பப்பட்டிருக்கிறீர். அவர்களுடைய கைகள் செய்து முற்படுத்திய தீவினை காரணமாக அவர்களுக்கு ஏதேனும் சோதனை வரும்போது அவர்கள், எங்கள் ரப்பே, நீ எங்களுக்கு தூதர் ஒருவரை அனுப்பி வைத்திருக்க வேண்டாமா? அப்போது நாங்கள் உன் வசனங்களை பின்பற்றி நாங்களும் மூமீன்களில் உள்ளவர்களாக ஆகியிருப்போமே என்று கூறாதிருக்கும் பொருட்டும் உம்மை அவர்களிடையே தூதராக அனுப்பினோம். எனினும் இப்பொழுது நம்மிடம் இருந்து சத்திய மார்க்கம் அவர்களிடம் வந்தபோது மூசாவுக்கு கொடுக்கப்பட்டது போன்று இவருக்கும் ஏன் கொடுக்கப்படவில்லை என்று கேட்கிறார்கள். இதற்கு முன்னர் மூசாவுக்கு கொடுக்கப்பட்டதையும் அவர்களின் மூதாதையர்கள் நிராகரிக்கவில்லையா? இன்னும் அவர்கள் கூறுகிறார்கள், திரு குர்ஆனும் தௌராத்தும் ஒன்றை ஒன்று உறுதிப்படுத்தும் 2 சூன்ய மந்திரங்களே என்று. இன்னும் அவர்கள் கூறுகிறார்கள், நிச்சயமாக நாங்கள் இவை அனைத்தையும் நிராகரிக்கிறோம் என்று. ஆகவே நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இவ்விரண்டையும் விட நேர் வழிகாட்டக்கூடிய வேதத்தை அல்லாஹ்விடம் இருந்து நீங்கள் கொண்டு வாருங்கள், நானும் அதை பின்பற்றுகிறேன் என்று நபியே நீர் கூறும். உமக்கு அவர்கள் பதில் கூறாவிடில் நிச்சயமாக அவர்கள் தம் மன இச்சைகளையே பின்பற்றுகிறார்கள் என்று நீர் அறிந்து கொள்ளும். இன்னும் அல்லாஹ்விடம் இருந்து நேர் வழிகாட்டியின்றி தன் மன இச்சையை பின்பற்றுபவனை விட மிக வழிகட்டவன் எவன் இருக்கின்றான்? நிச்சயமாக அல்லாஹ் அக்கிரமக்காரர் சமூகத்தாருக்கு நேர் வழிகாட்ட மாட்டான். இன்னும் அவர்கள் நல்லுபதேசம் பெறுவதற்காக நாம் அவர்களுக்கு அவ்வப்போது வேத வாக்கை அனுப்பிக் கொண்டே இருந்தோம். இதற்கு முன்னர் எவர்களுக்கு நாம் வேதத்தை கொடுத்திருக்கிறோமோ அவர்களும் இதன் மீது நம்பிக்கை கொள்கிறார்கள். மேலும் இது அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள், நாங்கள் இதை நம்புகிறோம், நிச்சயமாக இது நம்முடைய ரப்பிடம் இருந்து வந்துள்ள சத்திய வசனமாகும், இதற்கு முன்னரே நாங்கள் இறைவனுக்கு முற்றிலும் வழிபட்ட முஸ்லிம்களாகவே இருந்தோம் என்று கூறுகிறார்கள். இவர்கள் பொறுமையை மேற்கொண்டமைக்காக 2 முறை நற்கூலி அளிக்கப்படுவார்கள். மேலும் இவர்கள் நன்மையை கொண்டு தீமையை தடுத்துக் கொள்வார்கள். நாம் அவர்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து தான தர்மங்களில் சிலவும் செய்வார்கள். அன்றியும் இவர்கள் வீணானதை செவியுற்றால் அதை புறக்கணித்து, எங்களுக்கு எங்கள் அமல்கள், உங்களுக்கு உங்கள் அமல்கள், சலாமுன் அலைக்கும், உங்களுக்கு சாந்தி உண்டாகுக, அறியாமைக்காரர்களை நாம் விரும்புவதில்லை என்று கூறுவார்கள். நபியே, நீர் நேசிப்பவர்களையெல்லாம் நிச்சயமாக நேர்வழியில் செலுத்திவிட உம்மால் முடியாது. ஆனால் அல்லாஹ் தான் நாடியவர்களை நேர்வழியில் செலுத்துகிறான். மேலும் நேர்வழி பெற்றவர்களை அவன் நன்கு அறிகிறான். இன்னும் அவர்கள், நாங்கள் உம்முடன் சேர்ந்து இந்நேர்வழியை குர்ஆனை பின்பற்றுவோமானால் எங்கள் நாட்டை விட்டு நாங்கள் தூக்கி எறியப்படுவோம் என்று கூறுகிறார்கள். நாம் அவர்களை சங்கையான இடத்தில் பாதுகாப்பாக வசிக்கும்படி வைக்கவில்லையா? அவ்விடத்தில் ஒவ்வொரு வகை கனி வர்க்கமும் நம்மிடத்திலிருந்துள்ள உணவாக கொண்டு வரப்படுகிறது. எனினும் அவர்களில் பெரும்பாலோர் இதை அறியமாட்டார்கள். தங்களுடைய வாழ்க்கை வசதிகளின் செருக்கினால் அழிச்சாட்டியம் கொண்டிருந்த எத்தனையோ ஊரார்களை நாம் அழித்திருக்கிறோம். இவை யாவும் அவர்கள் வாழ்ந்த இடங்களே ஆகும்.